ஓனர் பாஜக நடத்தும். அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க? எதுக்கு இந்தியா கூட்டணி நீங்க தான் வழிகாட்டின்னு சொல்லி பீத்திட்டு இருக்கிறீங்க? ஏன் அப்படின்னா இதோட சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி சாதிவாரி கணக்காக எடுத்துட்டோம். எந்தெந்த பிரிவினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, எந்த மாதிரியான உள் ஒதுக்கீடுகள் தேவைப்படுது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அந்த மக்கள் போராடுவாங்களா இல்லையா? அதை செஞ்சு கொடுத்தா ஐயா சாதியை வச்சு ஓட்டு வாங்க முடியாது இல்லையா? அதனால சாதிவாரி கணக்காக நடத்துறது கிடையாது. கேட்டா ஓனர் பாஜக நடத்துவாங்க. அப்ப இவங்க பொய்யாக ஃபாலோ பண்றவங்களா, சமூக நீதியை ஃபாலோ பண்றவங்களா, சமத்துவத்தை ஃபாலோ பண்றவங்களா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடை ஃபாலோ பண்றவங்களா? எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. இவங்க மத்தவங்களை பார்த்து கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்டுக்கிட்டு தெரிய வேண்டியது. டாஸ்மாக்ல மதுபானம் விற்கிறது ஒரு கொள்கை. கட்சிக்குள்ள திமுக கட்சிக்குள்ள நேஷனல் லெவல்ல ட்ரக் மாஃபியா செய்யக்கூடிய ஒரு கஞ்சா வியாபாரியை வச்சிருந்தது ஐயா மு க ஸ்டாலின் தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டுல மூல முடுக்கெல்லாம் சின்ன பசங்க மாணவர்கள் கையில கூட கஞ்சா கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தான். சட்டம் ஒழுங்க கையில வச்சிருக்கக்கூடிய நீங்க இன்றைக்கு உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரியை கண்டுபிடிக்க முடியலன்னா எப்படி தமிழ்நாட்டில் கஞ்சா ஒழிப்பீங்க?